Hi guys, welcome back to Keys Finance World. 2026 யூனி பட்ஜெட் முடிஞ்சது. நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்சரான ஒரு பட்ஜெட்டாக தான் இருந்தது. ஆனால் பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ண செக்டார்ஸ் டைம் பாஸ் ஆக எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்பர்ஸ் நமக்கு கொடுக்குற சிக்னல்ஸ் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளாம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு அதில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இயர் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணணும், இந்த ஓவரால் இயருக்கு இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ முடியும் போது இந்த ஓவரால் இயருக்கே உங்களுக்கு பர்ஃபெக்டான கிளாரிட்டி கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பட்ஜெட் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, மோஸ்ட்லி ஹெட்லைன் பேஸ்டு ரியாக்ஷன் தான் மார்க்கெட்டில் இருந்தது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் அண்டு இன்ஃப்ரா, மேனுஃபேக்சரிங், டெக் அண்ட் ஹெல்த் கேரில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் கொடுத்தது. அண்டு பர்சனல் சைடில் பெரிய அளவில் டேக்ஸ் ரிலீஃப் கிடையாது, ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் பெரிய அளவில் டேக்ஸ் ரிலீஃப் இருக்கு அப்படின்னா இல்லை. ஒரு சில செக்டாரில் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ், நியூஸ் பேஸ்டு பிக் ஸ்பைக்கை நான் நோட் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டைரக்ஷன் கிளியர் இல்லாத வொலாட்டிலிட்டியை பட்ஜெட் அன்னைக்கு நான் கிளியராக நோட் பண்ணேன். எந்த ஒரு டைரக்ஷன் கிளாரிட்டியுமே இல்லை, சடன் ஸ்பைக்கிங், அது மட்டும் நான் கிளியராக நோட் பண்ணேன். இனி என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டு டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எப்படி மார்க்கெட்டில் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ வாட் எவர், அதை மார்க்கெட்டு நெக்ஸ்ட் 2-3 டேஸ் ஆர் 1 வீக் 10 டேஸில் அதை ஓவரால் அப்சர்வ் பண்ணி டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இனி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ரா அண்டு மேனுஃபேக்சரிங் பேஸ்டு செக்டாரில் இந்த பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ண காரணமாக இனிஷியல் அட்டென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ரியல் கிளியர் கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்காது, இம்மீடியட் கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்காது. அது லேட்டாக தான் ஒரு அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்லேருந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். இன்னும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பட்ஜெட் பேஸ்டு டாக்குமெண்ட் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலோகேஷன் கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. இது எல்லாமே 1 or 2 வீக்ஸ்குள்ள நடந்துருமா அப்படின்னா அது டவுட் தான். கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் இருந்த ரியாக்ஷன் மூலமா இவங்க எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே உடனே சடனாக போயிட்டு வெளியே வரதோ, மார்க்கெட் நாலேஜ் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், மார்க்கெட் நாலேஜ் கிளியராக இருக்கிறவங்க இந்த நியூஸ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சடனாக என்ட்ரியா எக்ஸிட்டாக பண்ண மாட்டாங்க. இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு அலோகேஷன் கண்டினியூட்டியை அப்சர்வ் பண்ணிட்டு அண்டு மார்க்கெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கிளியராக புரிஞ்சுட்டு தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அதை நம்மளும் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ரியாலிட்டி. எப்படி ரியாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா, பட்ஜெட்டில் ஒரு சில செக்டார்ஸில் பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்ஃப்ரா, மேனுஃபேக்சரிங், டெக் அண்ட் ஏஐன்னு வச்சுப்போம். ஓகே, எல்லாருக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ராங் பேஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். என்ன இருக்குது அப்படின்னா, எமோஷன் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஒரே நாளில் அந்த செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுக்குமே எல்லா ஸ்டாக்ஸுக்குமே அப்படியே ஒரு ரேலி வந்துருச்சு. ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் ஒரே நாளில் ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்துருச்சு, ஒரு ஹை வந்து நின்றுச்சு. எப்படி? எமோஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் வந்தது. ஆனால் 1 or 2 வீக்ஸ் கழிச்சு மார்க்கெட்டு கொஸ்டின் பண்ணும். எப்படி? ஆர்டர் புக் என்ன, கேஷ் ஃப்ளோ எப்படி மெயின்டைன் பண்ற, பேலன்ஸ் ஷீட் பர்ஃபெக்ட்டா வச்சிருக்கே இல்லையா, அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன, எல்லாமே கொஸ்டின் பண்ணும். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த ரன்வேல சஸ்டெயின் பண்ணுமே தவிர மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே டிராப் ஆயிடும். இதனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட்ஸ்ல ஹை வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த ஒரு குரூப்ல அது இருக்கிற அந்த செக்டர்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு பாசிட்டிவான நியூஸை கேட்டு ஒரு ரேலி நடந்துச்சு. ஆனா உண்மையாலுமே பர்ஃபெக்ட்டா இந்த நான் சொன்ன இந்த கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஷீட்டு அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆர்டர் புக், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லாத கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும். இப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்களா, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்குள்ளேயாவது இது எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணுமே தவிர பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மட்டுமே போகக்கூடாதுங்கிறது நமக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர். ஃபார்மா செக்டரில் ஒரு ஸ்லோவான ஒரு பில்டு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் நான் ஸ்லோவான பில்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பட்ஜெட்டில் ஹெல்த் கேர், எக்கோசிஸ்டம், ஃபார்மா ரிசர்ச் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, லாங் டேர்ம் பாசிட்டிவ் சைன் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பைக்கோ ஒரு ரேலியோ கண்டிப்பா ஃபார்மா செக்டர்ல வரக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்? ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு சில செக்டர் சடனா பாசிட்டிவா போறதும் சடனா நெகட்டிவா போறதும் இல்ல சைட்வேஸ்ல போறதும் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஆனா ஃபார்மா செக்டர் அப்படி கிடையாது. இது வந்துட்டு டெய்லி யூசேஜ் செக்டர், ஒரு எக்ஸைட்மெண்ட் செக்டர் கிடையாது. அதனால எப்பவுமே ஃபார்மா வந்துட்டு ஒரு காமான ஒரு செக்டர். ஏன்? மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஷேக் நடந்தாலும் கூட ஃபார்மா ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற செக்டார் இது. அதனால தான் ஃபார்மாவை ஒரு சேஃபான ஒரு செக்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற ரீசன் கூட அதுதான். இந்த ஒரு பாசிட்டிவான சைன் வந்து பட்ஜெட்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த செக்டாரில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஃபியூச்சரில், இப்போ நாட் ஷார்ட் டைம்,
ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செக்டாருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான்லாம் ஒரு ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னா 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் இல்லாமல் நான் செல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் ஃபார்மாவை கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஷார்ட் டைமில் வேணும், 6 மாதத்துக்குள்ள வேணும், ஒரு வருஷத்துக்குள்ள வேணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 90% சான்ஸ் இல்லை, ஒரு 10% வேணால் சான்ஸ் இருக்குது, 90% சான்ஸ்லெஸ். நெக்ஸ்ட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் எங்கே போகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பட்ஜெட் முடிஞ்சிடும், 10 days 20 days 30 days ஒரு 1 month கழிச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டும் கூட டேட்டாவை நோக்கி போகும். அந்த பட்ஜெட்டோட நியூஸ் பாசிட்டிவோ நெகட்டிவோ எப்படி வந்துச்சோ அதெல்லாமே டோட்டலாக அப்படியே மறந்துட்டு டேட்டாவை நோக்கி போகும். எப்படி? ஏர்னிங்ஸ் என்ன, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, கம்பெனி மேலே நெகட்டிவான ஷேர்ஸ் இருக்கா, லாஸ்ட் 2-3 இயர்ஸோட ரிசல்ட்ஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸுக்கு ஃபியூச்சரில் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு கம்ப்ளீட் டேட்டாவை நோக்கி தான் போவாங்களே தவிர பட்ஜெட்டை மைண்டில் வச்சுட்டு எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸுமே கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ நம்மளும் அதை தான் பண்ணணும். இந்த சடனாக இந்த பட்ஜெட்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர இதை மட்டுமே பிளைண்டாக நம்பி போகிறது டேஞ்சரில் போய் முடியிருக்கு, ஹை சான்சஸ் இருக்குது. அதை வந்து எப்போவுமே மைண்ட்லேருந்து எடுத்துறாதீங்க, மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓவரால் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். 2026 யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் பட்ஜெட் கிடையாது, ஸ்லோ டைரக்ஷன் பட்ஜெட், அவ்வளவுதான். பெரிய அளவில் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது, பெரிய அளவில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டீசென்டான பட்ஜெட், அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில வருஷத்துல பட்ஜெட்ல ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்லுவாங்க. அந்த நியூஸ் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட செக்டார்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அது பாசிட்டிவா நெகட்டிவா ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு சில நியூஸ் வந்துட்டு வரும்போது FII செல்லிங் நடக்கிறது, பையிங் நடக்கிறது, இல்லை DII செல்லிங் பையிங் நடக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட் என்ட்ரி எக்ஸிட், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரி எக்ஸிட், மார்க்கெட்டில் ஒரு பெரிய டென்ஷன் நடக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே இந்த பட்ஜெட்டு கொடுக்காது. அதுதான் ஓவரால் உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இனி வர நாட்களில், அதாவது நெக்ஸ்ட் 1 month 2 month கழிச்சு இந்த US டென்ஷன், ஏதாவது டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வார் டென்ஷன், குளோபல் இம்பாக்ட்ஸ், ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் நம்ம மார்க்கெட் மேலே இல்லாமல் இருந்தால் மார்க்கெட்டு ஒரு காமா ஒரு பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் இந்த இயர். இல்லை அப்படின்னா ஏதாவது திடீர்னு ஒரு ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் சொல்லி ஒரு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா அது அந்த நியூஸ் பேஸுக்கு ரியாக்ட் ஆகுது தவிர பட்ஜெட்டுக்கும் அந்த ரியாக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட் மார்க்கெட்டில் பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணாதுங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி எந்த ஒரு மூமெண்ட்ஸும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதை விட யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you in next video. Thank you.